இங்கே நாம் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது சரியாக 6 மணிக்கு பூக்குழி இறங்குகின்ற மகோன்னதமான புண்ணிய திருக்காட்சி நடைபெறும். இப்பொழுது நம்முடைய சபாநாயகர் கோயில் பிரம்மஸ்ரீ செல்வரத்தன தீட்சர் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி வரவேற்கிறோம். அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு நல்லாசி வழங்குவார்கள். அருணமணி நிபாங்கம் அக்னிகேஷம் கரண்டம் டமருஹ கதசூலம் கட்கஹஸ்தம் கபாலம் நிகில சுனபந்தியா நித்ய கல்யாணசீலா அகில புவன மாதா ஷாமலா மாரிமீடே शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्धात्री शीतलायै नमो नमः. எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவகாமசுந்தரி சமேத ஆனந்தராஜராஜமூர்த்தியுடைய அரும்பெரும் கருணையினாலும் அன்னை பாலா மகா திரிபுர சுந்தரியின் திருவுருளாலும் குலுவீற்றிருந்து நமக்கெல்லாம் வாரி மாரியாய் வரம் அளித்து வருகின்ற அம்பிகை கீழத்திரு மகா மாரியம்மனின் திருவுருளாலும் இன்றைய தினம் எமக்கு அம்பிகையை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உரைப்பதற்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அத்துணை நல் நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி, அற்புதமான ஒரு தருணத்தை நாம் மிக சிறப்பாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் மனமாற மகிழ்ந்து அகமகிழ்கின்றோம். இங்கே நமக்கு முன்னதாகவே இறைப்பணி மன்றம் ஜா ராகவன் துவங்கி சிவநெறிச்சுடர் பொன்னம்பலம் ஐயா, தமிழ் பாவலர்கள் நாவலர்கள் செல்வம் கல்யாணராமன் ஐயா மற்றும் புகழேந்தி ஐயா, பாரதிதாசன் இவர்களெல்லாம் சிறப்பாக உரைத்து வருகின்றார்கள். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நமது வரவேற்பறைக்கு கொண்டு வருகின்ற பிக்கப் நிறுவனம் சிறப்பான செல்வ கணபதி அவர்களுடைய தலைமையிலே சிறப்பாக இயங்கி ஒவ்வொரு ஆண்டுகளிலும் அம்பிகையுடைய திருவுருளை நமது இல்லத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அரும் திருப்பணியை செய்து வருகின்றார்கள். அதில் நமது ஜேவிசி நிறுவனமும் சிறப்பாக பங்கெடுத்து நடத்தி வருகின்றது. இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியானது அம்பிகையின் பூமிதி திருவிழா, தீமிதி திருவிழா, நமக்கெல்லாம் சக்தியை வழங்கும் பெருவிழாவாக நாம் அனுபவித்து வருகின்றோம். இன்று காலை முதலாக அம்பிகையினும் நேற்றிக்கடனாக ஆங்காங்கு மட்டுமல்லாது அகில உலகத்திலிருந்தும் இங்கே குழாமாய் வந்திருந்து அம்பிகைக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய வண்ணம் காலையிலிருந்து அங்க பிரதட்சணம், பாடை பிரார்த்தனை, அழகு போடுதல், அக்னி செட்டி, சாம்பிராணி செட்டி மற்றும் ஏனைய பிரார்த்தனைகள் எல்லாம் நன்றி கடனாக அம்பிகைக்கு செலுத்திய வண்ணம் பக்தர்கள் உள்ளார்கள். எங்கெங்கு பார்த்தாலும் சக்தியடா என்று பாடுவார் போலே எங்கும் சக்திமயமாக நிறைந்திருக்கின்றது. இதற்கு மஞ்ச நில ஆடை தொண்டர்கள் எல்லாம் பூக்குழியிலே நின்று தீமிதிக்கும் பக்குவத்திற்கு அந்த தீமிதியை சரி ஓகே பூவை நிறவக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியை செய்து வருகின்றார்கள். சாதாரணமா ஒரு சின்ன தணல் இருந்தாலும் நமக்கு தண்ணியை ஊத்திட்டு தான் கிட்டக்க போவோம். ஆனா இங்க கொழுந்து விட்டு எரியக்கூடிய அனல், அதனை சுற்றி பல நூறு தொண்டர்கள், அதனை சுற்றி பல லட்சம் அன்பர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இங்கே தீக்கு எந்த விதமான பயமும் இல்லை. தீயை பார்த்தால் நாம் அஞ்சி ஓடக்கூடிய நிலையிலே நாம் எப்பொழுதும் தயார் நிலையிலே தீயணைப்பு துறைகள் எல்லாம் எப்பொழுதும் பணியாற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனாலும் அதற்கான ஒருபோதும் தேவைப்படுவதில்லை, அதற்கான அவசியம் ஏற்படுவதில்லை என்பதுதான் உண்மையாகும்.
ஏனென்றால் இந்த அக்னியானது அக்னி செட்டி என்று மதியம் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே தர்பை கயிறின் மூலமாக அம்பிகையிடமிருந்து சக்தியை இணைக்கப்பட்டு அந்த தீச்சட்டியிலே அக்னியை வளர்த்து அதை தெய்வ அம்பிகையின் உருவமாகவே நாம் பாவித்து அதை அன்பரானவர் தன்னுடைய உடல்நிலை சக்தியை ஏற்படுத்தி கொண்டு அந்த அக்னி சட்டியை சுமந்து கோலாகலமாக ஆடி பாடி அகமகிழ்ந்து இங்கே கொண்டு பூக்குழியிலே அக்னியை இட்டார். அந்த அக்னியை இட்ட நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது சாக்ஷாத் அம்பிகையே இங்கே பூக்குழிக்கு ஆவிர்பவித்திருக்கின்றாள் என்பதே உண்மையாகும். அதைத்தான் பக்தர்கள் எல்லோரும் எந்த விதமான பயமும் இல்லாமல் அன்னை இருக்கும் இடமாயிற்றே, அவள் மேல் நம்ம அன்பு வருமே தவிர எப்படி பயம் வரும் என்பதை நிரூபிக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு அனலை சுத்தி, இப்படிப்பட்ட ஒரு அக்னியை சுத்தி சுற்றிலும் பக்தர்களும் அன்பர்களும் குழாமாக சூழ்ந்திருப்பதே நமக்கு இதற்கு ஒரு விளக்கமாகும், ஆதாரமாகும். சக்தி எங்கு இருக்கின்றாள்? சக்தி சிவனுள் இருக்கின்றாள். சிவன் எங்கிருக்கின்றார்? நம்முள்ளே இருக்கின்றார். நாம் எங்கு இருக்கின்றோம்? இவ்வுலகிலே இருக்கின்றோம். இந்த உலகம் யார் உள்ளே இருக்கின்றது? சக்தியின் உள்ளே இருக்கின்றது. அதேதான் தேவி மகாத்மியமானது சர்வரூபமயி தேவி சர்வம் தேவிமயம் ஜெகது என்று சொல்லுகின்றது. அப்படியான அற்புதமான இந்த தீமிதி திருவிழா எங்கும் சக்தியாகவே பாவிக்கக்கூடியது. சக்தி இல்லாமல் ஓர் அணுவும் அசையாது என்பதே நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான சான்று. அம்பிகையுடைய திருமுக மண்டலத்தை பாருங்கள், எவ்வளவு அழகு! என்றென்றும் சௌந்தரியம் குறையாத அழகு. என்றென்றும் அந்த அகத்திலே முகத்திலே பிரகாசமானது நம்மையெல்லாம் கண்டு வா வா என்று நம் அருகே கூட்டி சொல்லுவார் இல்லையா அபிராமிப்பட்டர், சகல உலகங்களையும் ஈன்ற சாயினி, தாய் என்றால் நீ எனக்கு தாயல்லவோ, நான் உள் பிள்ளை என்றோ அப்படின்னு கேட்பார். அப்போ அம்பாளுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மை வா வா என்று அம்பிகை வரவழைத்து நம் மடியிலே அமர்த்தி இதற்கும் மேலே ஒருபடி அபிராமிப்பட்டர் கேட்கின்றார். உன் மடி அமர்த்தி உன் முளை சுருந்து உழுகும் பால் ஊட்டி உன் முந்தானையால் துடைத்து உன் அங்கை கொட்டி எனக்கு குஞ்சரன் முகன் குமரனுக்கு இளையோன் என்றால் ஈனமன்றோ என்று கேட்கின்றார். அப்போ அந்த உரிமை யாரிடம் வரும்? தாயிடம் மட்டுமே வரும். அந்த தாய் பாசம் மட்டுமே நமக்கு அந்த உரிமையை கொடுக்கும். அதில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. அந்த தாயை நாடி மட்டுமே நாம் இருக்க வேண்டும். தாய் நம்மை நாடி குளிர்ந்த சீதளம் என்றால் குளிர்ச்சி என்று பொருள். அம்மனுக்கு சீதலா தேவி என்று பெயர். சீதளமாக இருக்கின்றாள். ஏன் அக்னியை பொழிகின்றாள்? நேத்திக்கு தேரோடும் வீதியிலே தணல் அக்னி ரோடுல போட்டா மாதிரி அப்படி தவிச்சு போகக்கூடிய சூழ்நிலையில நல்ல மிகுதியான டிகிரியில வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்க அம்பாள் தேரோட்டத்துல வரா. ஏண்டா இவ்வளவு வெயில் அம்பாள் வராங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் அம்பிகை சீத்தலமாச்சே, அவள் குளிர்ச்சியாக உள்ளவளாச்சே. அவள் தேரோட்டம் வரும் பொழுது அவள் அங்கு அந்த அதற்கு எதிரான அனல் மிகுதியாக இருக்கக்கூடிய இடத்திலே அவள் வரும் பொழுதுதான் தன்னுடைய சீதளத்தை தன்னுடைய குளிர்ச்சியை அங்கே காட்ட முடியும் என்பதற்காகவே அம்பிகை வருகின்றாள் என்றே நாம் உணர்ந்தோம். அப்படிப்பட்டதான் அற்புதமான தருணங்கள் நமக்கு காட்டுகின்றன அம்பிகையுடைய சக்தி பராபவத்தை. இந்த ஆண்டிலே நாம் பராபவ ஆண்டிலே ஆடி மாதத்திலே நாம் காணக்கூடிய இந்த தீமிதி திருவிழா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல ஊர்களிலே பல க்ஷேத்திரங்களிலே தாய் மகா மாரியம்மன் காளியம்மன் சன்னதிகளிலே திரௌபதி அம்மன் சன்னதிகளே தீமிதியில் நடைபெறுகின்றது. இருந்தாலும் சிதம்பரத்திலே தில்லையிலே இறைவன் திருநடனம் ஆடக்கூடிய ஆனந்த தாண்டவத்தின் சாட்சியிலே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு கொண்டாடக்கூடிய தீமிதி திருவிழா வேறெங்கும் காண முடியாத அளவிற்கு வெள்ளம் போன்ற மக்கள் புடைசூட தீமிதியை பூமிதியாக மிதித்து அம்பிகையை வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகளை நாம் கண்டு இப்பொழுது பக்தர்கள் அங்கே சூழ்ந்திருக்க கரகம் பூக்குழியிலே அப்பொழுது இறங்கி வருகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். வேகமாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை அங்கு பூக்குழிக்கு முன்னாலே நிலவி கொண்டிருக்கிறது. எல்லோரும் தம்மை மறந்து ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி என்று மழை வளர் தையலாயிருக்கிற மகா மாரியம்மனை போற்றி வணங்கி துதித்து இந்த பூக்குழியிலே இறங்குகிறார்கள். பூக்குழிக்கு முன்னாலே பரபரப்பான சூழ்நிலை. காவலர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்து
பக்தர்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதோ வருகிறது வருகிறது கரகம் வந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லாம் மிக தயாராக தம்மை காத்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்ட நிகழ்ச்சியை பார்க்கிறோம். காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் எல்லோரும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற மஞ்சள் ஆடை தொண்டர்கள் வெளிநடத்து கொண்டு வர அங்கே கரகம் பூக்குழிக்கு முன்னாலே அதை இறங்குவதற்குரிய அந்த தருணத்திலே சோதனையாக மஞ்சள் துணியிலே நெருப்பு தணலை அள்ளி வைத்து கொண்டு போய் அம்மையுடைய பாதாரந்தத்திலே சேர்க்கிறார்கள். அதோ தீமிதி தொடங்கிவிட்டது, அதோ தொடங்கிவிட்டது, கரகம் இறங்கிவிட்டது. நம பார்வதி பதையே மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி என்று முழக்கத்தோடு அங்கே கரகம் இறங்கி பூக்குழியில் இறங்கி வந்து விட்டது. தொடர்ந்து பக்தர்கள் எல்லாம் அந்த தீமிதிக்க தொடங்குகின்றிருக்கிறார்கள். சகல வாத்தியங்கள் முழங்குகின்றன. கைலாய வாத்தியம் முழக்கும் முதற்கொண்டு எல்லா வாத்தியங்களும் முழங்குகின்றன. இப்பொழுது தீ மிதித்து விட்டு அந்த கரகம் நேரே அம்பிகையுடைய சன்னதிக்கு சென்று கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அம்பிகை சர்வாலங்கார பூசிதையாக மஞ்சள் ஆடை உடுத்து அங்கே தன்னுடைய திருவருட்காட்சியை வழங்கிய வண்ணம் அங்கே வீற்றிருக்க கரகம் பக்தர் வெள்ளத்திலே மிதந்து கொண்டு இப்பொழுது அம்பிகையுடைய திருச்சன்னிதானத்துக்கு முன்னே சென்று அந்த பீடத்திலே அங்கே இறக்கி எழுந்தருள செய்யப்பெறுகிறது. பக்தர்கள் எல்லாம் தொடர்ந்து தீ மிதித்து கொண்டிருக்கிறார்கள். மஞ்சள் ஆடை இந்த பக்தர்கள் வரிசையாக ஒருவர் பின் ஒருவராக தீ மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வர்ணனையை பாரதிதாசனை அவர்கள் வழங்குகிறார். அம்பாளுடைய பரிபூர்ண கிருபை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி மகாசக்தி, ஓம் சக்தி மகாசக்தி என்று ஆரவாரத்துடன் அம்பாள் அக்னிகுண்டத்திலே இறங்கி, நான் உனக்கு முன்னால் இறங்குகிறேன், நீ பயப்படாம வா அப்படின்னு பிள்ளைகளை அழைத்து செல்லுமாறு அம்பிகை செய்யக்கூடிய அற்புதமான திருவிளையாடலை நாம் அகம் குளிர கண் குளிர நாம் நம்முடைய இல்லத்திலிருந்தே தரிசித்து வருகின்றோம். சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜதனையே மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் முத்தமருக்கு அகிலமதில் நோயின்மை கல்வி தன தானியம் அறிவு புகழ் பெருமை இளமை அழகு சந்தானம் பலிதுணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நன்னூல் நுகழ்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுக்கிரத குணசாலி பரிபாலி அனுகூலி திருசூலி மங்கள விசாலி மகவனான் நீ தாய் அழிக்கொணாதோ மகிமை வளர் திருக்கடவுரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே என்று அபிநாயப்பட்டர் வேண்டுவார் போல 16 செல்வங்களையும் நான் தர தயாராக இருக்கின்றேன், வா என்று அம்பிகை அழைக்குமாறு அம்பிகையுடைய திருவிளையாடலும் திரு முகமண்டலமும் திருக்கரங்களும் நம்மை வாரி அழைக்கின்றது. அம்பிகையுடைய திருப்பாதங்களை நாம் வருடுவோம், வேண்டிய பலன்களை எல்லாம் 16 செல்வங்களும் பெற்று இன்புறுவோம் என்று இந்த அற்புதமான தருணத்தில் நமக்கு இல்லத்திலிருந்தே தரிசிக்கும்படியான முதியோர்களுக்கு இளையோர்களுக்கு முடியாதவர்களுக்கு இன்னும் பல இங்கே அருகில் வர முடியாதவர்களுக்கெல்லாம் வீட்டிலிருந்தே தரிசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நமது பிக்கப் மற்றும் ஜேவிசி நிறுவனங்கள் மற்றும் பத்திரிகை நிறுவனர்கள் இங்கே சொற்பொழிவு ஆற்றி வருகின்ற வர்ணனை ஆற்றி வருகின்ற தமிழ் பேச்சாளர் பேரவைகள் எல்லோரும் திருமுறை பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் அனைவருக்கும் நமது பரிபூர்ணமான நல்வாழ்த்துக்களை கூறி அம்பிகையின் திருவுள்ளமனது எல்லோருக்கும் இறங்கி வேண்டிய வரங்களை எல்லாம் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தி வாழ்த்தி மகிழ்கின்றோம். சிதம்பரம் செல்வரத்ன தீட்சிதர் ஆனந்தமயம். ஓம் சக்தி பலம். அன்பர்களே, நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு அம்மனுடைய கடாட்சத்தை பெற்ற ஆனந்த களிப்பிலே அடியார் பெருமக்கள் எல்லாம் மஞ்சளாடை உடுத்திய அடியார் பெருமக்கள் எல்லாம் ஆனந்த களிப்பு, திருவாசகத்திலே குறிப்பிடுவது போல ஆனந்த களிப்பிலே சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இத்தனை சிறப்புக்கும் காரணமாக முத்தாய்ப்பாக அர்ப்பணிப்பு பணிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஜேவிசி நிறுவனத்தாருக்குத்தான் நாம் நன்றி பாராட்ட வேண்டும். அதோடு காலை முதல் தொடர்
நேர்முக வர்ணனையை வழங்கி கொண்டிருக்கின்ற தில்லை திருமுறை அமைப்பாளர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் பெருமானுடைய அனுகிரகத்தோடு சங்கல்பத்தோடு சொல்லிக் கொள்கிறோம்.